ஒரு ஐடி வரதுக்கு எவ்வளவு இருக்கு? அந்த மாதிரி எத்தனை பேர் சேர்றாங்க, சேர்ந்தவங்க எல்லாரும் பர்ச்சேஸ் பண்றதே இல்லை. எத்தனை பேர் சேர்றாங்க, அதாவது ஒருத்தர் சேர்றதுக்கு எவ்வளவு ப்ராசஸ் இருக்கு, அது மாதிரி ஒவ்வொருத்தரா எத்தனை பேர் சேர்றாங்க, சேர்றவங்க எத்தனை பேர் பர்ச்சேஸ் பண்றாங்க, பர்ச்சேஸ் பண்ணி பிசினஸ்க்குள்ள வரவங்க எத்தனை பேர் வந்து ட்ரைனிங் வரைக்கும் வராங்க, இல்ல வந்து ஒரு 10 நாள் 1 மாசத்தை தாண்டி நிக்கிறாங்க. ஓகேவா? இது இது நானே சொல்றேன் இல்லையா? அப்ப ஆனா அதுக்காக இது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா இது பெட்ரோல் எடுக்கிறது, எவன்டா உயிர் கொடுத்து வேலை செய்யறது, அதெல்லாம் எத்தனையோ உயிர் போகும். ஓகேவா? எவ்வளவோ சுரங்கத்துல போய் வேலை செய்வாங்க. அது என்ன அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு யாரும் பண்ணாமல விட்டுறாங்க. இப்போ ஜாயின் பண்ணி 1 இயர் ஆகுதுங்க சார். ஆனா 1 இயர்ல வந்து ஃபேமிலி ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் வெளியில போயிட்டேங்க சார். இப்போ வந்து ரீஜாயின் பண்ணி 3 மந்த் ஆகுதுங்க சார். ஓகே, இப்போ 3 மந்த்ஸா தான் ஆக்டிவா இருக்கீங்க. ஆமாங்க சார். ஓகே சார். ஓகே, இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து பிசினஸ் பண்ற மாதிரி தான் கணக்கு. நீங்க வந்து இப்ப நிறைய பேர் வந்து நான் வந்து பொதுவா சொல்றேன். ஓகேவா? நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்றேன். நீங்க எல்லாமே எனக்கும் ஆசை தாங்க. ஓகேவா? இப்படின்னு பூம்பான்னு சொன்ன உடனே நீங்க எல்லாரும் சக்சஸ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு நல்லா தான் இருக்கும். ஓகேவா? எனக்கும் நிறைய இன்கம் வரும். ஓகேவா? நீங்க எல்லாம் சக்சஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படி ஏதாவது மேஜிக் தான் நான் பண்ணிடுவேனே. ஓகே, ஆனா ப்ராக்டிக்கலா நான் புரிஞ்சுக்கணும் இல்லையா? நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்றேன். நீங்க ஏன்னா வந்து அப்படிலாம் ஒரு மேஜிக்கும் இல்லை. இது வந்து அந்த விஷயங்கள்லாம் நீங்க என்னடா இவர் இப்படி சொல்றாரு அப்படி சொல்றாரு அப்படின்னு யாரும் நினைச்சு கூடாது. இப்ப நம்ம வந்து நமக்கு ஒரு அர்ஜென்ட் இருக்கும், இல்ல நமக்கு வந்து நம்ம வந்த உடனே நமக்கு வந்து ரிசல்ட் வரணும்னு நம்ம நினைக்கிறோம். அப்படிலாம் வரவே வராது. ஓகேவா? நீங்க வந்து உங்களுக்கு அதுக்கான தகுதியும் உங்களுக்கு அதுக்கான பொறுமையும் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் இந்த பிசினஸ் உங்களை செக் பண்ணும். என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அதுக்கான அந்த நீங்க நீங்க எதிர்பார்க்குற அந்த லெவலுக்கோ அந்த இன்கம்க்கோ உங்களுக்கு தகுதி இருக்கா, வெஸ்டேஜ் மூலியமா அது வருமா? ஓகே, அந்த யூனிவர்ஸ் வந்து அதை செக் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு விஷயத்த மேல கான்சன்ட்ரேட் பண்றீங்க, அதுக்கப்புறம் அதை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கப்புறம் அது ஒரு வேற ஏதாவது நடுவுல ஒரு டிவியேஷன்ஸ் வருது அப்படின்னா அதை விட்டுட்டு அதை பிடிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று வருதுன்னா அதை விட்டுட்டு அதை பிடிச்சிடுறீங்க. அந்த மாதிரி ஹேபிட் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த யூனிவர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொடுக்கும். உங்களை அதை டிவியேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நீங்க ஒரு விஷயத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை முடிக்காம நான் வந்து விட மாட்டேன். எந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் நான் அதை ஞாபகம் வச்சிருப்பேன். அதை கண்டினியூஸா பண்ணுவேன். அதை பிரேக் விட மாட்டேன். அதை நான் பண்ணுவேன்னா அதை நீங்க பண்ணி முடிப்பீங்க. ஓகேவா? உங்களுக்கு அந்த ஹேபிட் இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் அந்த பிரபஞ்சம் உங்களை வந்து அதை டெஸ்ட் பண்ணி உங்களை அதை நழுவி போக தான் செய்யும். ஓகேவா? அது வந்து உங்களை வந்து வாழ வைக்கணும் அப்படின்னு நினைக்காது. நீங்க எப்படியோ அது அப்படிதான் அது பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து ரியாக்ட் பண்ணும். ஓகே, அந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்த உடனே உங்களுக்கு ரிசல்ட் தூக்கி வந்து கொடுத்துறாது. இப்போ நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு விட்டீங்க. ரீசன் எல்லாருக்கும் தான் இருக்கும். ஓகே, நம்ம அந்த ரீசனை வந்து நான் மதிக்கிறேன். அது வந்து நான் தப்புன்னு சொல்லலை. அதுக்கப்புறம் திரும்ப வந்திருக்கிறீங்க. திரும்பவும் வந்து நீங்க போயிருவீங்களா? நீங்க போக மாட்டீங்கன்னு என்கிட்ட சொல்லுவீங்க. உங்களுக்கே நீங்க சொல்லுவீங்க. ஆனா போவீங்களா மாட்டீங்களான்னு இந்த யூனிவர்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணும். திரும்பவும் சோதனை கொடுக்கும். அப்ப என்ன பண்ணுவீங்க? ஏன்னா இங்க பாருங்க, யாருக்கு தான் இங்க பிரச்சனை இல்லாம இருக்கு? பிரச்சனை இல்லாத மனுஷனே வந்து இல்லை இந்த உலகத்துல. ஓகேவா? பிரச்சனை இல்லாத ஆளே கிடையாது. எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு. ஓகே, அது வந்து அவங்க அதை வந்து அது நம்ம வந்து பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறதுக்காக இல்லை வந்து ஏதாவது இது உங்களுக்கு என்ன இருக்குன்னு நான் தெரியல. நான் பொதுவா சொல்றேன். ஓகேவா? நான் வந்து தப்பா நினைச்ச கூடாது. பொதுவா சொல்றேன். அப்ப வந்து நம்ம வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கு, இல்ல வருத்தத்துல இருக்கோம், டிப்ரெஷன்ல இருக்கோம், இல்ல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால நம்ம ஏதாவது வந்து நம்ம சாப்பிடாம இருக்கோமா, இல்ல தூங்காம இருக்கோமா? நமக்கு காசுங்கிறது வேணும் இல்லையா? என்னதான் பிரச்சனையா இருக்கட்டும், காசு இருந்தா தானே அடுத்த அப்ப இந்த காசுக்கு வேலை செய்யறோமா இல்லையா? அந்த மாதிரி தான் வெஸ்டேஜ் நீங்க பார்க்கணும். வெஸ்டேஜ் மட்டும் என்னமோ வந்து ஏதோ டைம் பாஸ்க்கு ஏதோ வந்து சும்மா ஃப்ரீயா இருக்கும் போது வந்து சும்மா உட்காந்துட்டு போறது மாதிரி நமக்கு வந்து வேலை வந்துருச்சு, பிஸியா வந்துருச்சு, அதனால நான் பண்ணல. நான் இப்ப இல்ல நான் வந்து கொஞ்ச நாள் கேப் விட்டுக்கிறேன், இல்ல நான் அப்புறமேட் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு நேரம் இல்லை. சரி, நேரம் இல்லை, பிஸியா இருக்கேன், நான் அப்புறம் பண்ணிக்கிறேன், நான் எனக்கு டிப்ரெஷன்ல இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக வருமானத்துக்கு என்னதான் பண்றீங்க? நான் கேட்கறேன். ஏங்க இது வருமானத்துக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? வருமானத்துக்கான சோர்ஸ் ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க? வருமானத்துக்கான ஒரு சோர்ஸ் வந்து நம்ம எப்பயுமே விட மாட்டோம்ல, எந்த சூழ்நிலையா இருக்கட்டும். காசு இல்லைன்னா டிப்ரெஷன்லயே உட்காந்துக்கிட்டு, இல்ல ஃபேமிலி பிரச்சனை வேலைக்கு எதுக்குமே போகாம உட்காந்துட்டு இருக்கீங்களா? சரி, ஓகே.